ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டைம் அண்ட் தாட்ஸ் வித் மீ ராகவி. ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக வந்து என்னடா டின்னர் செய்துன்னு யோசிச்சே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா டெய்லி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பொங்கல், உப்புமான்னு சாப்பிட்டு நாக்கு என்னை நானே போய் அடக்கம் பண்ணிக்குவான்னு கேட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சரி, பாஸ்தா செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு கேரட்டையும் பீன்ஸையும் நான் இப்போ காமிக்கிற இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கல்லுப்பு போட்டுட்டு எல்போ சைஸ் பாஸ்தாவும் ஸ்ப்ரிங் சைஸ் பாஸ்தாவும் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஒரு 400 கிராம் அதில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விட்டு வெந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபில்டரில் மாற்றி பச்சை தண்ணியை விட்டு அலசி எடுத்துட்டு எண்ணெயை விட்டு இந்த மாதிரி பிசிறி வச்சிட்டோம் அப்படின்னா பாஸ்தா நல்லா உதிரியாக வரும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோமா? சவுத் இந்தியன் ஸ்டைலோட என் ஸ்டைலையும் கொஞ்சம் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எப்படி செய்யணும்னு ஒரே நிமிஷத்தில் சொல்லி கொடுத்துட்றேன் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, வானல் வச்சுக்கோங்க, தாராளமாக எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இட்டாலியன் சீசனிங் மிக்ஸ்டு ஹர்ப்ஸாக இருக்கும், அதையும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை வந்தோடனே கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம கேரட் பீன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. கேரட் பீன்ஸ் வந்து நல்லா வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஏன்னா க்ரன்ச்சியாக இருந்தால் தானே சூப்பராக இருக்கும். தக்காளியை நான் பியூரியாக அடித்து வச்சு ஆட் பண்ணுறேன், நீங்கள் வேணால் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு அதை ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணியை விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணியிலே காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் துண்டில் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து இன்னுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது எல்லாமே ஒன்றா கலந்து வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் கெச்சப்பும் 1 டீஸ்பூன் சோயா சாஸும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் கலந்து வச்சு ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல மசாலா வந்து ஃப்ளேவராக இருக்கும். இப்போ மூடி வச்சுடுங்க. பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போ வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மக்ருனி எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி மசாலா எல்லாம் இதுக்குள்ளே இறங்குற மாதிரி நல்ல கலருன்னு கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து வந்துடும். இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னு வைங்களேன், தட்டை திறக்கும் போது வீடே மணக்கிற அளவுக்கு மக்ரூனி சூப்பராக ரெடி ஆகிடும். நான் இப்போ சொல்கிற அளவு வந்து 4 பேர் வயிறு ரொம்ப தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ இதை எடுத்து பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். செத்துப்போன நாக்கு திருப்பி உயிரோட்டத்தோடு எழுந்து வந்துடும். அடுத்து பல நாளைக்கு சுறுசுறுப்பாக செயல்படும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா பார்த்தோட மட்டும் இல்லாமல் லைக் பண்ணிவிட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.